வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சப்ஜா விதைகளை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். துளசி விதைகள் என்று சொல்லக்கூடிய இந்த சப்ஜா விதையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. இதனால் ஆயுர்வேத மருத்துவத்தில் அதிகமாக இதை மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. பார்ப்பதற்கு அளவில் சிறியதாக இருந்தாலும் சரும பாதிப்பில் ஆரம்பித்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கும் அத்தனை அற்புதமான மருத்துவ நன்மைகளுமே சப்ஜா விதைகள் நமக்கு கொடுக்குது. ஸோ இதுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன மருத்துவ நன்மைகளை சப்ஜா விதைகள் நமக்கு வழங்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது சப்ஜா விதைகள். உடல் சூட்டை சப்ஜா விதைகள் குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை தருவதில் சப்ஜா விதைகள் முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பாக வெயில் காலங்களில் இந்த சப்ஜா விதைகளை அதிகம் சேர்த்துக்கொள்வது உடல் சூட்டை குறைக்கிறதோடு உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்துக்கொள்ளும். இதனால் சருமம் சார்ந்த பிரச்சனைகள், தோல் சுருக்கம் என எதுவுமே இருக்காது. ஆற்றலாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிப்போம். இப்போ இந்த சப்ஜா விதைகளை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் ஊற வச்சு ஜூஸு, தயிர், ஃபலூடா, ஐஸ்கிரீம், புட்டிங்ஸ் போன்றவற்றோடு சேர்த்து சாப்பிடலாம். ஏன்னா சப்ஜா விதைகளை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு உடல் குளிர்ச்சி நீக்கப்படும், ஆரோக்கியமாக இருக்கலாம். செரிமான அமைப்பை மேம்படுத்தும் சப்ஜா விதைகள். சப்ஜா விதைகளை தண்ணீரில் ஊற வைக்கும் போது அதில் கரையக்கூடிய நார் சத்து உருவாகும். அதை தண்ணீரோட அப்படியே குடிக்கும் போது குடல்ல தண்ணீரை நமக்கு அது வெளியேற்றுது. இதனால மலம் மென்மையாக்கப்படுவதால் குடல் இயக்கம் எளிதாக நமக்கு இருக்கும். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், நெஞ்செரிச்சல், அமிலத்தன்மை, அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். அடி வயிறு மற்றும் வயிற்று பகுதிகளில் சப்ஜா விதைகள் சுத்தப்படுத்துவதால் வாயுவை வெளியேற்றி அஜீரணத்தை நமக்கு கியூர் பண்ணும். அப்போ நம்ம சாப்பிட்டிருக்கக்கூடிய உணவுகள் மிக எளிமையாக செரிமானம் செய்யப்படும். செரிமானம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் ஊட்டச்சத்து முழுமையாக உறிஞ்சப்படும். இந்த மாதிரி நிறைய மருத்துவ நன்மைகளை சப்ஜா விதைகள் நமக்கு கொடுக்கும். சருமத்தை பாதுகாக்கும் சப்ஜா விதைகள். சப்ஜா விதைகள்ல விசனின் மற்றும் ஓரியண்டின் போன்ற ஆக்சிஜனேற்ற பண்புகள் கொண்ட ஃப்ளவனாய்டுகள் இருக்கு. இது சருமத்துல புதிய தோல் செல்களினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தும். இதனால என்றுமே நம்ம இளமையான சருமத்தை கொண்டிருப்போம். மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சப்ஜா விதைகள் பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் கொண்டிருக்கிறதால பிம்பிள்ஸ் ஏற்படாமல் தடுக்கும். அதாவது அந்த முகப்பொருள் ஏற்படாமல் தடுக்கும். சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம், கோடுகள், வறட்சி, அந்த ட்ரைனஸ் எல்லாம் நமக்கு போக்கி சருமத்தை எப்போதுமே மென்மையாகவும் மிருதுவாகவும் வைத்துக் கொள்ளும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நம்ம பெறுவதற்கு சப்ஜா விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். உள்ளிருந்து நம்முடைய சருமம் அழகாக்கப்படும். நச்சு கிருமிகள், டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள் எல்லாமே வெளியேற்றப்படுவதால் சருமம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உடல் எடையை குறைக்கும் சப்ஜா விதைகள். சப்ஜா விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி எடையை குறைக்குது. மேலும் சப்ஜா விதைகளில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கிறதால நீண்ட நேரத்திற்கு முழுமையாக நம்மளை இது உணர வைக்கும். அதனால பசியை கண்ட்ரோல் பண்ணுவோம். அதனாலவே அதிகப்படியான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவு சாப்பிட்றதை நம்ம குறைச்சிக்குவோம். ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த சப்ஜா விதைகள் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய உடல் எடையை குறைச்சி தரும். நீங்கள் அந்த உடல் எடையில் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைச்சி உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிக்கலாம். ஸோ உடல் எடையை குறைக்க வேண்டும், அதுவும் விரைவாக எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் சப்ஜா விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடு வைத்துக் கொள்வதற்கும் நம்ம சப்ஜா விதைகளை எடுத்துக்கலாம். சப்ஜா விதைகள் இருக்கக்கூடிய நார் சத்து நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளிலிருந்து நம்மளுடைய உடல் சர்க்கரையை உறிஞ்சு கொள்ளக்கூடிய வேகத்தை மெதுவாக்கும். இதனால உடல்ல ரத்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள இருக்கும். எனவே நீரிழிவு நோயாளிகள், சுகர் பேஷண்ட்ஸ் 1 to 2 ஸ்பூன் சப்ஜா விதைகளை ஒரு கிளாஸ் தண்ணீரில் 15 to 20 நிமிடங்கள் ஊற வைத்து அது கூட அரை ஸ்பூன் தேன் சேர்த்து வாரத்தில் 2 முறை குடிச்சிட்டு வரலாம். இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கிறதோடு நல்ல செரிமானத்திற்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சப்ஜா விதைகள் இருக்கும். சப்ஜா விதைகள் சிறந்த நச்சு நீக்கியாக செயல்படுகிறது. சப்ஜா விதைகளை ஊற வைக்கும் போது உருவாகக்கூடிய ஜெல் போன்ற பொருள் நமது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அந்த அழுக்குகள், கிருமிகள் இது எல்லாத்தையுமே நமக்கு நீக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். இதனால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் வெளியேறுவதால் ரத்தத்தில் எதுவும் கிருமிகள் இருக்காது. சருமமும் இதன் மூலமாக பளபளப்பாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். தேஜஸான கூந்தல் அமைப்பு நம்ம பெறுவோம். அதாவது பொலிவான கூந்தல் நமக்கு இருக்கும். நச்சுக்கள் வெளியேற்றிட்டு முடினாலே நமக்கு முடி சார்ந்த பிரச்சனை, தோல் சார்ந்த பிரச்சனை, உடல்ல பலவிதமான நோய்கள்லாம் எதுவுமே நமக்கு இருக்காது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு சப்ஜா விதைகளை எடுத்துக்கொள்ளணும். வலுவான அழகான கூந்தல் அமைப்பை பெறுவதற்கு சப்ஜா விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். சப்ஜா விதைகள் இருக்கக்கூடிய அதிகளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மற்றும் இரும்பு சத்து முடி உதிர்வை குறைத்து இயற்கையாகவே முடி வளர்ச்சி
சுழற்சியை அதிகரிக்குது. முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் அதை வந்து ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக பலப்படுத்துது. அடர்த்தியான வலிமையான கூந்தலை பெறுவதற்கு சப்ஜா விதை ஹேர் ஆயிலை தேங்காய் அல்லது பாதாம் எண்ணெயோட கலந்து உச்சம் தலை மற்றும் முடியினுடைய வேர் வரைக்கும் நன்றாக தடவி ஒரு 5 நிமிடம் மசாஜ் பண்ணிட்டு 20 to 30 நிமிஷங்கள் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் அதை காய வச்சுட்டு ஷாம்பு வாஷ் செஞ்சு நம்ம குளிச்சோம் அப்படின்னா இது பொடுகு வந்து போக்கிடும், முடிக்கு வந்து பளபளப்பு கொடுக்கும், உள்ளிருந்து நம்மளுடைய முடியை வந்து ஆரோக்கியமாக போஷாக்காக மாற்றும். நமக்கு முடி சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய முடி அமைப்பை நம்ம இந்த மாதிரி சப்ஜா விதைகள் எடுத்துக்கொள்ளும் போது பெறலாம். நினைவாற்றலை அதிகரிக்கும் சப்ஜா விதைகள். சப்ஜா விதைகளில் ஆக்சிஜனேட்டர் பண்புகள் அதிகமாக இருக்குது. இது பார்க்கின்சன் மற்றும் அல்சைமர் போன்ற ஞாபக மறதி சார்ந்த நரம்பியல் கோளாறுகளினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒற்றை தலைவலி, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம், மனச்சோர்வு பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் இந்த சப்ஜா விதைகளை அன்றாடம் தங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்ட முடியும்னா நிவாரணம் பெறலாம். மேலும் மூளையினுடைய செயல்பாட்டை இது மேம்படுத்தி நினைவாற்றலை வந்து நமக்கு சப்ஜா விதைகள் அதிகரிக்கிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்படுவதற்கு சப்ஜா விதைகள் உறுதுணையாக இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து சப்ஜா விதைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.